கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் நிறைய எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சும்மா நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த சப்சிடிஸ்க்கான பெனிஃபிட்டையும் நீங்கள் வாங்கணும். நிறைய பேர் சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்எம்இல சிறு தொழில், அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முதல் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு செலவே இருக்காது போலயே. இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறதுனால இவ்வளோ தான் பெனிஃபிட்ஸா இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்கா மேம்? என்ன சார், உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கே மேம், இன்னும் ப்ராசஸ் தான் மேம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனே தெரில மேம். உங்களுக்கு தெரியாதா, எம்எஸ்எம்இ உத்தியமும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. அப்படியா மேம்? எம்எஸ்எம்இனா என்ன மேம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இங்கிறது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதை தான் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உத்தியம் அப்படின்ற நேமில் கவர்மெண்ட் வந்து பேரை தான் மாற்றிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுக்கு முன்னாடி 2020 பார்த்தீங்க அப்படின்னா, இதே ரெஜிஸ்ட்ரேஷன் பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கீம் மாறும்போது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குங்கன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அப்ளிகபிளோ, அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து உத்தியம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் எந்த வார்த்தை சொன்னாலுமே, அதாவது எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், உத்தியம் சர்டிஃபிகேட், உத்தியம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சேம் தாங்க. மைக்ரோன்றீங்க, மீடியம்ன்றீங்க, ஸ்மால்ன்றீங்க. நான் சும்மா சின்ன லெவலில் இப்போ தான் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் தேவைப்படுமா என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கம்பெனிஸுமே, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வந்து 3 கேட்டகரி, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு பிரித்து புதுசாக இருக்க பிஸ்னஸ் கூட இது கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மைக்ரோ கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர் 10 crore கீழே இருக்குது அப்படின்னா அதில் எந்த கம்பெனிஸ் வேணாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டர்ன் ஓவர் 1 lakh தான் இந்த 12 மாதத்துக்குமேனாலும் உங்கள் கம்பெனி மைக்ரோ கம்பெனியாக இருக்கும். இதே ஒரு கம்பெனி 10 crores மேலேயும் 100 crores கீழே அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் கம்பெனிஸ்னு சொல்லலாம். இதே 100 crores மேலே 500 crores கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மீடியம் என்டர்பிரைசஸ்னு சொல்லலாம். உங்கள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50,000 இந்த 12 மாதத்தில் பண்ணியிருந்தீங்கனாலுமே நீங்கள் மைக்ரோ கம்பெனி கேட்டகரி கீழே வருவீங்க. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேம், நானே சின்ன கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். எனக்கு என்ன மேம் பெனிஃபிட் இருக்க போகுது? இதில் நிறைய பேர் சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்எம்இல சிறு தொழில், அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முதல் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸ். அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய லோன்ஸ்க்கு ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் பண்ண கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஸ்கேல் அப் பண்ணி மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு மட்டும் லோன் கொடுக்கறதுக்காகவே 10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கான பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, எம்எஸ்எம்இ கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வெளியே வட்டிக்கு வாங்காமல் கவர்மெண்ட்டுக்கிட்டே லோனை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பேனே. இப்போ யோசிச்சிங்கல்ல, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறது தலைவலியாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு அது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, எம்எஸ்எம்இல கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரேட்மார்க்கு நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஃபீ பே பண்ணுறீங்களோ அது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் பண்ணப்படும். அதே உங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஃபீயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க, அதுக்கு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னா அதையுமே கவர்மெண்ட் உங்களுக்கு அதுலேருந்து 50 to 60% ரிஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் நிறைய எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சும்மா நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த சப்சிடிஸ்க்கான பெனிஃபிட்டையும் நீங்கள் வாங்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு செலவே இருக்காது போலயே. இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறதுனால இவ்வளோ தான் பெனிஃபிட்ஸா இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்கா மேம்? இது மட்டும் இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் இல்லைன்னா கவர்மெண்ட்டே நான் கஸ்டமராக வரேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுதான் கவர்மெண்ட் டெண்டர்.
எந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஒவ்வொரு ப்ரைவேட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து எப்படி எடுப்பாங்கன்னா டெண்டர் மூலமாக எடுப்பாங்க. ஆனால் அந்த டெண்டரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு MSME சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த MSME சர்டிஃபிகேட் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக்கரி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபுட் பேஸ்டு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் MSME மூலமாக அப்ளை பண்ணும்போது எந்த ஏரியாவில் நீங்கள் உங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருந்துட்டு MSME சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களே வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கவர்மெண்ட் வந்து காசும் கொடுக்குறாங்க, பிஸ்னஸும் கொடுக்குறாங்க. ஆமாம், இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பேனே. சரி, இப்போ சொல்லுங்கள் மேம், இது எங்கே அப்ளை பண்ணணும்? MSME சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி MSME ஆன்லைன் போர்ட்டல்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்னு ஒன்று ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. உங்களுக்கு அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் எந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கோ அந்த லிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். சரி, ஓகே மேம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாகின் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, அது கிரியேட் பண்ண பிறகு உங்களோட பேன் கார்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் கம்பெனிக்கான பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஓன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். மூணாவது, கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அந்த லொக்கேஷனுக்கான பிஸ்னஸ் அட்ரஸை ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். நாலாவது, உங்கள் கம்பெனியை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போ LLPஓ பிரைவேட் லிமிட்டடோ வச்சுருந்தீங்கன்னா கம்பெனியோட பேன் கார்டு அங்கே தேவைப்படும். அஞ்சாவது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் கொடுக்கணும்னா, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான NIC கோட் அப்படின்னு கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸும் இந்தந்த கோடு கீழே வரும் அப்படின்றது இருக்கும். அந்த கோடு என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸே ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். வித்தின் 1 hour to 2 hours முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு OTP வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எதுவுமே தேவைப்படாதா? ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இப்போ ரீசெண்டாக தேவைப்படாது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா SSI சர்டிஃபிகேட் 2020க்கு முன்னாடி சொல்லும் போது நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய MSME ஆஃபீஸ்க்கு போய் சைன்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ எந்த ப்ராசஸுமே தேவையில்லை. ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்ட் சிக்னேச்சரோட உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் கொடுக்கலாம், GST ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட்டே போதும். சரி, ஓகே மேம். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நானே அப்ளை பண்ணிக்கலாமா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஏஜென்சி இருக்காங்களா? நீங்களே இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ஹேசல் ஃப்ரீ இல்லை. பட் அதில் 3 ஏரியாவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற அட்ரஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது கரெக்டான டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்தை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது, நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் எந்த NIC கோட் அப்ளை ஆகும். ஆனால் இதே நீங்கள் போனீங்கன்னா, நான் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் வேறு வார்த்தைகள் சொல்லுவோம். ஆனால் கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக போய் அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது அட்ரஸ் போடும்போது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு query வந்துடும். அந்த queryயை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலன்னா ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி queryஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா ஸ்மூத்தான அந்த ப்ராசஸ் 1 hour to 2 hours நீங்கள் அதை வந்து முடிச்சுக்கலாம். பட் நீங்கள் அந்த ஏஜென்சிக்கான ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். MSMEக்கு கவர்மெண்ட் ஃபீ எதுவும் கிடையாது. சரி, ஓகே மேம். இப்போ நான் ஏஜென்சி கிட்ட கொடுத்து MSME சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஆனால் என்ன பண்ணுறது? இதான் நரேந்திர மோடி தான் 1 weekல லாக்டவுன் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன மேம் பண்ணுறது? பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லாக்டவுன்கிறது புதுசு கிடையாது. ஆல்ரெடி நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தடவை இது வந்து கோவிட்க்கு வந்த மாதிரி லாக்டவுன் இல்லைங்க, இது எக்கனாமிக் லாக்டவுன் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எக்கனாமிக் லாக்டவுன் நிஜமானுமே வரப்போகுது அப்படின்னா என்ன 3 பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.